நோர்வேயின் பிரதமர் கூட இப்பொழுது அமெரிக்காவை நேரடியாக கண்டித்திருக்கின்றார். நேட்டோவின் பங்கில்லாமல் அமெரிக்காவால் செயற்பட முடியும் என்கின்ற அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு மண்ணை போடுவது போன்று, நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்பை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் தான் உங்களுடைய அணு ஆயுதங்கள் போன்றவற்றின் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளுக்கான தகவல்களை தருகின்றோம், நாங்கள் தான் ரஷ்யாவின் ஒரு நீர்மூழ்கி புறப்பட்டால் கூடாது தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம், அதைவிட ஆப்கானிஸ்தானில் எங்களுடைய படை வீரர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் அழிந்து போனார்கள், அவையெல்லாம் நாங்கள் நீங்கள் சென்ற ஒரு திட்டத்திற்காகத்தான் தந்திருந்தோம் என்று கூறியதுடன், எனது நண்பர் கனடாவின் பிரதமர் கூட இது குறித்து சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மகாநாட்டில் பேசியிருந்ததையும் குறிப்பிட்டு நோர்வே குறித்த ஒரு பெரிய கருத்தாளத்தை கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையிலேயே நோர்வே என்பது உலகிலேயே முதலாவது அதிக கடற்கரையை கொண்ட நாடு கனடா. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது கடற்கரை பிரதேசத்தை கொண்ட நாடாக நோர்வே இருக்கின்றது. அதைவிட நோர்வேயின் அந்த பிரதேச, அதாவது வடக்கு நோக்கிய கொண்ட கட்டுப்பாடுகள், அதாவது ஆர்டிக் பிரதேசம் தொடர்பான அதிகார பரவலோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கையிலோ அது மிகவும் ஆழமாக செயற்படுகின்ற நாடுபடுவது மற்றும் சமாதான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்துகின்ற, முக்கியமான எந்த சமாதான முயற்சிகளிலும் ஈடுபடுத்துகின்ற நாடாகவும், அதே நேரம் இலங்கை விவகாரத்தில் தவறிழைத்த ஒரு நாடாகவும் அல்லது அந்த நேரடியாக சம்பந்தப்பட்டு அதன் பின் தொடர்ச்சிகளை கவனிக்காத ஒரு நாடாக கூட அது கருதப்பட்டாலும் கூட, அதனுடைய பங்கு என்பது நிச்சயமாக இந்த உலக ஓட்டத்தில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. உலகம் அழிந்தால் கூட அந்த உலகத்தில் மீண்டும் பயிர்களை கொண்டு வருவதற்காக அங்கே ஒரு தானியம், அதாவது வடதுருவ பகுதியை நோக்கி ஒரு தானிய களஞ்சியம் ஒன்றில் உலகில் உள்ள சகல நாடுகளிலும் உள்ள இந்த விதைகள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உலக உரிமையையும் உலகின் எதிர்காலத்தையும் நோக்குகின்ற நாடாக இருக்கின்ற நாடு அமெரிக்கா மீதான இவ்வாறான கண்டனத்தை தகுந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ரஷ்யாவின் துறைமுகத்தில் இருந்த ஒரு நீர்மூழ்கி புறப்படுகின்றது என்றால் அதை அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் தான் இருக்கின்றோம். எனவே உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை மிகவும் சாதாரணமாக தொட்டு சென்றதுடன், டொனால்ட் ட்ரம்பின் போக்குக்கு ஒரு மறைமுகமான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்கா என்கின்ற குறியீட்டுடன். அவர் அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற பெயரை பாவிக்காமல். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், 2026 ஆண்டு ஓஸ்லோ பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றிருக்கிறது. முக்கிய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் உயர்மட்ட தலைவர்களுடன் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை கொள்கை தலைவர், போலாந்து வெளியுறவு அமைச்சர், நேட்டோ துணை பொதுச் செயலாளர் மற்றும் நோர்வே வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பேசியிருக்கின்றார்கள். அட்லாண்டிக் கடல் சார்ந்த உறவுகள், பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் உலகளாவிய ராஜதந்திரத்தில் புதிய இயல்பை வழிநடத்துவது குறித்து விவாதித்திருக்கிறார்கள். இது பற்றி பேச போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நோர்வேயில் ஓஸ்லோவில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாடு, கனேடிய பிரதமர் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய இந்த கால செயற்பாடுகளுக்கு இந்த மாநாடு மிகவும் முக்கியம் அப்படி சொல்லி பேசப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மகாநாடு ஒரு முக்கியமான மகாநாடாக 2026 ஆண்டு மகாநாடு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த மகாநாட்டில் நிச்சயமாக நோர்வேயின் பிரதமர் கூட இப்பொழுது அமெரிக்காவை நேரடியாக கண்டித்திருக்கின்றார். நேட்டோவின் பங்கில்லாமல் அமெரிக்காவால் செயற்பட முடியும் என்கின்ற அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு மண்ணை போடுவது போன்று, நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்பை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் தான் உங்களுடைய அணு
ஆயுதங்கள் போன்றவற்றின் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளுக்கான தகவல்களை தருகின்றோம். நாங்கள் தான் ரஷ்யாவின் ஒரு நீர்மூழ்கி புறப்பட்டால் கூட அது தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஆப்கானிஸ்தானில் எங்களுடைய படை வீரர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் அழிந்து போனார்கள். அவையெல்லாம் நாங்கள் நீங்கள் சென்ற ஒரு செயல் திட்டத்திற்காகத்தான் தந்திருந்தோம் என்று கூறியதுடன், நீங்கள் குறிப்பிட்டது போல எனது நண்பர் என்றுதான் கனடிய பிரதமரை குறிப்பிட்டிருக்க வேண்டும் அந்த உரையில். எனது நண்பர் கனடாவின் பிரதமர் கூட இது குறித்து சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மகாநாட்டில் பேசி இருந்ததையும் குறிப்பிட்டு நோர்வே குறித்த ஒரு பெரிய கருத்தாளத்தை கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையிலேயே நோர்வே என்பது உலகிலேயே முதலாவது அதிக கடற்கரையை கொண்ட நாடு கனடா. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது கடற்கரை பிரதேசத்தை கொண்ட நாடாக நோர்வே இருக்கின்றது. அதைவிட நோர்வேயின் அந்த பிரதேச, அதாவது வடக்கு நோக்கிய கொண்ட கட்டுப்பாடுகள், அதாவது ஆர்டிக் பிரதேசம் தொடர்பான அதிகார பரவலோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கையிலோ அது மிகவும் ஆழமாக செயற்படுகின்ற நாடு. அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கான இயற்கை வாயு விநியோகத்தில் முதலாவதாக இருக்கின்ற நாடு. குறிப்பாக ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகியவை அவற்றின் நோர்வேயின் பிரதான வாடிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள். ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் குழாய் வழி மூலமான விநியோகம் என்பது தாராளமாகவே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நீண்டகால திட்டத்தை உடையது. அதைவிட இன்னும் மேலாக தங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு என்று சுமார் 1 டிரில்லியன் பணத்தை வெளிநாடுகளில் முதலீட்டு வைத்து அவர்களுடைய எண்ணெய் வளத்தை கூட அவர்கள் இன்னுமே பாவிக்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதை எதிர்கால சந்ததிக்காக விட்டு செல்வதற்காக என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு மாதிரியான, அதைவிட இந்த ஜனநாயகம் அதிகமாக பேணப்படும் நாடாக கருதப்படுவது மற்றும் சமாதான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்துகின்ற, முக்கியமான எந்த சமாதான முயற்சிகளிலும் ஈடுபடுத்துகின்ற நாடாகவும், அதே நேரம் இலங்கை விவகாரத்தில் தவறிழைத்த ஒரு நாடாகவும் அல்லது அந்த நேரடியாக சம்பந்தப்பட்டு அதன் பின் தொடர்ச்சிகளை கவனிக்காத ஒரு நாடாக கூட அது கருதப்பட்டாலும் கூட அதனுடைய பங்கு என்பது நிச்சயமாக இந்த உலக ஓட்டத்தில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக உலகம் அழிந்தால் கூட அந்த உலகத்தில் மீண்டும் பயிர்களை கொண்டு வருவதற்காக அங்கே ஒரு தானியம், அதாவது வடதுருவ பகுதியை நோக்கி ஒரு தானிய களஞ்சியம் ஒன்றில் உலகில் உள்ள சகல நாடுகளிலும் உள்ள இந்த விதைகள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து நாடுகளும் அதில் பங்கேற்று அந்தந்த நாடுகளில் உள்ள தாவரங்களின் விதைகள், தானியங்களின் விதைகள் போன்றவை எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இந்த உலக உரிமையையும் உலகின் எதிர்காலத்தையும் நோக்குகின்ற நாடாக இருக்கின்ற நாடு அமெரிக்கா மீதான இவ்வாறான கண்டனத்தை தகுந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த ஐரோப்பிய யூனியனின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கட்டும் அல்லது போலாந்தின் பிரதமராக அல்லது போலாந்தின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் கூட இவ்வாறான கருத்துக்களைத்தான் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக நோர்வே பிரதமர் குறிப்பிட்ட கருத்து, நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இல்லை, உங்களுடைய பாதுகாப்பையே நாங்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு அணு ஆயுத உலகம். அதை விட இந்த புதிய நவீன தொழில்நுட்பங்களையும் ஏவுகணைகளையும் கொண்டது உலகம். அதில் அவர் சாதாரணமாக குறிப்பிட்ட விடயம், ரஷ்யாவின் துறைமுகத்தில் இருந்த ஒரு நீர்மூழ்கி புறப்படுகின்றது என்றால் அதை அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் தான் இருக்கின்றோம். எனவே உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை மிகவும் சாதாரணமாக தொட்டு சென்றதுடன் டொனால்ட் ட்ரம்பின் போக்குக்கு ஒரு மறைமுகமான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா என்கின்ற குறியீட்டுடன் அவர் அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற பெயரை பாவிக்காமல். ஆமா, இப்பொழுது அவர் துணிச்சலாக கூறி இருக்கின்றார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கூட்டு பாதுகாப்பு வந்து ஒரு தொண்டல்ல அப்படி சொல்லி நோர்வே பிரதமர் சொல்லி இருக்கின்றார். இது நேட்டோ நாடுகளே சேர்ந்து அமெரிக்காவிற்கு எதிராக இவ்வாறான பேச்சுக்களை பேசுகின்றார்கள், இவ்வாறாக செயற்படுகின்றார்கள் அப்படி சொல்லி தெரிய வருகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்ல, உண்மையாவே சில முக்கியமான விடயத்தை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த முதலாய கருத்து, அதாவது வந்து இந்த அதாவது எங்களை, அதாவது நாங்கள் தொண்டர்களாக இருப்போமோ அல்லது தொண்டு செய்வதாக நினைத்தோ நீங்கள் இருக்கக்கூடாது என்கின்றது ஒரு பெரிய பாரிய ஒரு ராஜதந்திர வார்த்தை. அதாவது வந்து நீங்கள் எங்களை 10ஓடு 11ஆக கணித்து செல்ல வேண்டாம்,
நாங்களும் ஒரு பெரிய தரப்பு என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். அதுக்கு கூறுவதற்கான காரணம் வந்து இப்பொழுது நேட்டோ நாடுகளிடையே இந்த ஒரு உறவி நிலையில் ஒரு அதாவது வந்து அறுதித்தன்மை என்பது குறைந்து விட்டது என்கின்ற உண்மையை தான் அதனை அவ்வாறு அவரை சொல்ல வைத்திருக்கின்றது. இதற்கான காரணம் நிச்சயமாக அதற்கு அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் இந்த ஆப்கானிய போரின் பொழுது அனைத்து நாடுகளுமே சென்று பல ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்ததோடு மாத்திரமில்லாமல் தங்களுடைய பொருள் செலவுகளில் கூட பல வரவு செலவு திட்டங்களில் பல பில்லியன்களை இதற்காக செலவழித்திருக்கின்றார்கள். அவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கான காரணம் 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த தாக்கப்பட்ட கோபுரம், அதாவது இரட்டை கோபுரங்கள் நியூயார்க்கில் தாக்கப்பட்ட பொழுது அதன் தொடர்ச்சியாக ஒசாமா பின் லாடனை தேடி இவர்கள் சென்று நடைபெற்ற விவகாரங்களின் பொழுது அனைத்து நேட்டோ நாடுகளுமே ஈடுபட்டன. அவற்றின் பொழுதான பங்களிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் குறைத்து இவர்கள் எல்லாம் முன்னரங்கில் வந்து பங்காற்றவில்லை, இவர்கள் எல்லாம் பின்னரங்கில் தான் இருந்தார்கள், நாங்கள் தான் போரை நடத்தினோம் என்கின்ற குறியீட்டை கூறியதானது நிச்சயமாக நேட்டோ நாடுகளை மாத்திரமல்ல பாதுகாப்பு படைகளையும் சினங்கொள்ள வைத்து விட்டது. ஏனென்று சொன்னால் இதில் காயப்பட்டவர்களும் இறந்தவர்களும் மாத்திரம் காரணமல்ல, அதைவிட இந்த போரின் தாக்கத்தால் இந்த PTSD என்கின்ற அவர்களுக்குரிய அந்த ஒரு மன அழுத்த வியாதியால் பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த நேட்டோ நாடுகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுவதுடன் படை ஓய்வு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் வந்து அவர்களால் இரவுகளில் கூட நித்திரை கொள்ள முடிவதில்லை, அல்லது ஒரு சாதாரண சத்தத்தை கேட்டு கூட அவர்கள் பயப்படுகின்ற தன்மை அல்லது அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற தன்மை போன்றவை எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் தான் இந்த கருத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக நேட்டோ என்பது பிரிந்து விட்டது அல்லது பிரிய போகின்றது என்கின்ற நிலைக்கு இட்டு சென்றது அமெரிக்கா. மீண்டும் அதனை கொண்டு செல்வதற்காகத்தான் அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இவர்களுடைய முயற்சி எவ்வாறு வெற்றியளிக்கும் என்பது அமெரிக்காவின் கையில் தங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கு இவர்கள் கொடுத்துள்ள செய்தியானது ஒரு பலத்த தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய ராஜதந்திர செய்தியாக உள்ளது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.